மிளகா பொடியை கரைச்சி கொடுக்குறாங்க. அவன் குடிக்க முடியாதுங்கிறான். அப்படி எரியும். குடிக்க சொல்லி பைப்பு கம்பியில 6 பேர் அடிக்கிறான். இங்கு வழக்கே பதியாமல் சிறப்பு தனிப்படை. நீங்க காவல்துறையில பணியாற்றுகிற டிஎஸ்பி, எஸ்ஐ, ஹெட் கான்ஸ்டபிளுக்கு அடிப்படை அறிவு கூட இல்லையா? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அவனுக்கு 18க்கு மேற்பட்ட காயங்கள் சொல்றான். அப்ப அவன் செத்து போயிடுவானே தெரியும். செத்தா என்ன, நம்ம மேலதிகாரி காப்பாற்றுவான். இவ்வளவு சித்திரவதைகளையும் தாங்கி கொண்டு இந்த 10 பவுன் நகையை மறைக்கிற அளவுக்கு அவன் ஒன்றும் பெரிய இராணுவ பயிற்சி பெற்றவன் அல்ல. திருப்போணத்துல பத்திரகாளியம்மன் கோயிலை சுத்தி ராத்திரி பூரா மரண ஓலம் கேட்டுக்கொண்டே இருந்திருக்கு. என்ன அடிச்சு கொண்டாட போய் கேளுங்கடான். நல்லா மனச்சாட்சி எங்க வச்சிருப்பான்? கலட்டி தூரமா வச்சு படுத்துட்டான். ஏன்டா அடிக்கிறீங்க? என்ன காரணம்? அவன் என்ன திருடிட்டான்? இப்படி கேட்டு இருந்தா அவனோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். எங்க சாத்தாங்குளத்திலும் அதே கதை தான், மடக்குளத்திலும் அதே கதை தான். ஏன்னா காவல்துறையை கரப்டட் ஆகி போச்சு. இது நாடாக இது. ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை 2 நூல்கள் வெளியீட்டு விழா. இடம் அன்பகம். நேரம் காலை 10 மணி, ஜூலை 20ஆம் தேதி. மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் ரூபாய் 100. இன்றே முன்பதிவு செய்யுங்கள். அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களை பரபரப்பா பேசிட்டு கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஜித்குமார் டெத் கேஸ். முதல்ல இந்த டெத் கேஸ் என்ன சார்? லாக்அப் டெத் கேஸ்னா என்ன? இது எதுக்காக நடத்துறாங்க? அதாவது சிறை கம்பிகளுக்குள் காவல்துறையால் திட்டமிட்டு கொல்லப்படுகிற நிகழ்ச்சிக்கு பேர் தான் லாக்அப் டெத். லாக்அப்புக்குள்ளேயே அவங்க மரணம் அடைவது அல்ல. இப்போ அஜித்குமாரை பொறுத்தவரை அஜித்குமார் மீது காவல் நிலையத்தில் புகார் பதியப்படவில்லை. நீங்கள் அதாவது நகை திருடு போன இடம் மடப்புறம் கோயில், பத்திரகாளியம்மன் கோயில், திருப்பவனம் அருகில் உள்ள கோயில், மானாமதுரை போலீஸ் ஸ்டேஷன். இங்கு வழக்கே பதியாமல் சிறப்பு தனிப்படை, அதாவது குற்றங்கள் நடப்பதற்கு முன்பு தடுக்கக்கூடிய படை, குற்றம் நடந்தால் கண்டுபிடிக்கக்கூடிய படை, காவல ஸ்பெஷல், அதாவது சிறப்பு தனி பிரிவு, ஸ்பெஷல் ஃபோர்ஸ். இது யாரு கீழே இருக்கும்னா, ஒன்று எஸ்பி கீழே இருக்கும், சரி, அடுத்து டிஎஸ்பி கீழே இருக்கும். எஸ்பிக்கு கீழே மாவட்ட தலைநகரில் மட்டும் இருக்கும், சரி. அதில் 2 எஸ்ஐ இருப்பாங்க, 2 ஹெட் கான்ஸ்டபிள், 4 கான்ஸ்டபிள், 8 பேர் இருப்பாங்க. அவர்களுக்கு தனி வாகனம். அவர் நேரடியாக யாருடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க? எஸ்பி கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. காவல் நிலையத்தில் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது, சரி. இது எஸ்பி ஸ்பெஷல் டீம். இப்போ நம்ம அஜித்குமாரை கொன்றொழித்த டீம் யாருன்னா, டிஎஸ்பி தலைமையில் சண்முக சுந்தரம் டிஎஸ்பி தலைமையிலான டீம், சரி. இந்த இப்போ அஜித்குமார் அங்கே ஒரு காவலாளி, அதுவும் நிரந்தரமாக பணி இல்லாத தற்காலிக பணியாளர், சரி. இவர் அங்கே பணியில் இருக்கிற போது நிகிதா ஒரு மதுரை குடும்பத்தை அவங்களுக்கு இந்த திருப்புவனம் மடப்புறம் கோயில் குலதெய்வம், சரி. நாடார் சமூகத்துக்கு மட்டுமே அஜித்குமாரும் நாடாரு, நிகிதாவும் நாடாரு. ஒரு சமூகத்துக்கு ஒரு கோயில் இருக்கும்ல, சரி. அதே போன்ற கோயில். இப்போ அந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. கோயிலுக்கு வருகிற பொழுது நிகிதாவுடைய அம்மா ஒரு வயதானவர், மாற்றுத்திறனாளி. அப்போ அந்த வீல் சேர் அமர வைத்து காரை பார்க் பண்ண சொல்லி சாவியை கொடுக்குறாங்க அஜித்குமார்கிட்ட. அஜித்குமார் கார் ஓட்ட தெரியாது. இப்போ அஜித்குமாரோடைய தம்பி நவீன்குமார் அவர்கிட்ட சாவியை கொடுத்து, ஓட்ட தெரிந்தவருடைய பேரை சொல்லி, இந்த காரை கொண்டு நிறுத்திட்டு வா, எங்கே பார்க்கிங்கில். இவங்க கோயிலை சுற்றிட்டு வருகிற 1 மணி நேரம்
இந்த கார் சாவி யார்கிட்ட இருக்கு? அஜித்குமார் அஜித் குமார்கிட்ட இல்லை. அஜித் குமார் அவருடைய நண்பர்கிட்ட கொடுக்குறாரு, அவருடைய தம்பிகிட்ட கொடுக்குறாரு. இந்த வீல் சேரை தள்ளிட்டு போகிறது யாரு? அஜித்குமார். அஜித்குமார். அப்போ அஜித்குமாரிடம் மட்டும் இந்த சாவி இல்லை. இந்த சாவி எத்தனை பேர்கிட்ட இருக்கு? 3 பேர் இருந்திருக்கு. 3 பேர் இருந்திருக்கு. 3 பேர் மூலம் இன்னொரு 3 பேர்கிட்ட அந்த சாவி போயிருக்கலாம். அந்த காருக்குள்ள 3 பேரை தாண்டி இன்னொரு 3 பேர் வந்திருக்கலாம். இப்போ திருப்போணத்துல இதுக்கு முன்னாடி திருட்டு சம்பவமே போனது இல்லையா கேட்டா போயிருக்கும். ஆனா அந்த எல்லா கேஸையும் அங்க இருக்க போலீஸ் இந்த மாதிரி விசாரிச்சிருப்பாங்க இல்ல. ஆனா அஜித்குமார் கேஸை மட்டும் காணாம போன நகை காணாம போச்சு இப்படி துன்புறுத்தும் விதமா விசாரிச்சிருக்காங்க. அது ஏன்? இப்போ ஏன்னா திருடு போனவ அத்தனை பேருக்கும் திருப்போணத்தை தாண்டி எந்த அதிகாரியும் தெரியாது. சரி. ஆனால் நிகிதா குடும்பத்துக்கு யாரை தெரியும்? சென்னையில் உள்ள ஒரு பெரிய அதிகாரியை தெரியும். இந்த அதிகாரி கட்டளையிடுகிற பொழுது, ஒரு உயர் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி கட்டளையிடுகிற பொழுது டிஎஸ்பி என்ன பண்ணுவார்? செஞ்சுதான் ஆகணும். கட்டளையை நிறைவேற்றிய இப்போ அந்த பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுடைய மனைவிகள் பூரா ஒரு ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் ஊரில் இருந்தாங்கல்ல, மேலதிகாரி தான் சொன்னார் நாங்கள் செஞ்சோம். மேலதிகாரி தப்பிச்சிட்டாரு. என்ன தப்பிச்சிட்டாரு? நாங்கள் பூரா எங்கள் புருஷன் பூரா சஸ்பெண்ட் ஆகி தெருவுக்கு கொண்டோம், அவர் மேல் நடவடிக்கை எடுங்கன்னு யார் சொல்கிறா? காவல்துறையை பணி நீக்கம் செய்யப்பட்டவருடைய மனைவி குழந்தை குட்டியெல்லாம் சொல்லுது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் காவல்துறையில் பணியாற்றுகிற டிஎஸ்பி, எஸ்ஐ, ஹெட் கான்ஸ்டபிளுக்கு அடிப்படை அறிவு கூட இல்லையா? ஒருத்தனை மிளகாப்பொடியை கரைச்சி குடிக்க வச்சு. அதான் சார், இங்கே அஜித்குமார் அவர்களுக்கு எப்படிப்பட்ட அநீதிகள் நடந்தது சார் லாக்? அதாவது நீங்கள் இப்போ அவங்கள்ட்ட தான் இருக்க டைட் பண்ண. நிகிதா மெட்ராஸுக்கு பேசுது, மெட்ராஸ்லேருந்து திருப்போணத்துக்கு பேசுகிறாங்க. அவங்கள்ட்ட தான் இருக்க டைட் பண்ண. அவனை இப்படியாவது சித்திரவதை செய்தால் நகையை கொடுத்துருவான். எந்த மாதிரி சித்திரவதைலாம் பண்ணியிருக்காங்க சார்? நீங்கள் கையை காலை கட்டியாச்சு. சரி. கையை காலை கட்டிட்டு மிளகாப்பொடியை கரைச்சி கொடுக்குறாங்க. அவன் குடிக்க முடியாதுங்கிறான், அப்படி எரியும். அவைய குடிக்க சொல்லி பைப்பு கம்பியில் 6 பேர் அடிக்கிறான். ஒரு மனுஷன் 6 பேர் குறைஞ்சது ஒரு 85 கிலோ இருப்பான். 6 பேரும் ஒரு 550 கிலோ இருப்பான். இவன் இந்த அஜித்குமார் ஒரு 70 கிலோ இருப்பான். 600 கிலோ சக்தியை 70 கிலோட பயன்படுத்துகிறான், நிர்வாணப்படுத்துகிறான். அதாவது முட்டிக்காலில் பூரா அந்த இரும்பு தடியை வச்சு அடிக்கிறான். 2வது நீங்கள் 3rd கிளாஸ் டிகிரின்னு சொல்லுவான். அதுனா சார், அதாவது இதை உலகத்திலேயே கண்டுபிடித்தவன் யாருன்னா அமெரிக்கன் தான். அமெரிக்காவுக்கு எதிராக போராடுகிற, அமெரிக்க இராணுவத்துக்கு எதிராக போராடுகிறவர்களை, உதாரணத்துக்கு ஆப்கானிஸ்தானில், ஈராக்கில், ஹமாஸ் இங்கே இப்படி போன்ற நாடுகள் போராடுகிற இராணுவ பயிற்சி பெற்ற இளைஞர்களை அமெரிக்கா கைது பண்ணியிருப்பான். கைது பண்ணி ஈக்குவாடாருங்கிற ஒரு தீவில் கொண்டு போய் வச்சு அவர்கள் என்ன பண்ணுவான்? அவர்களை சிறைப்படுத்தி அவர்களை மருத்துவ ஆலோசனைப்படி எங்கே அவனுக்கு அடித்தா எப்படி உயிர் போகும் உண்மையை சொல்லுவான். நாளைக்கு இந்த அமெரிக்க இராணுவத்தை எதிர்த்து போராடாமல் இருப்பான். இதுதான் அவர்களுக்கான அந்த 3ஆம் தர சிகிச்சை. அதே போல் இந்த இளைஞனை விடிய அடிச்சிருக்காங்க. விடிய மிளகாவை. அப்போ அவனுக்கு சுய நினைவு போய், இதயம் பாதிக்கப்பட்டு, கல்லீரல் பாதிக்கப்பட்டு, வயிற்றையே அடித்தா என்ன ஆகும்? உங்களுக்கு லிவர் கட்டாயிடும். இன்னும் சொல்ல போனால் அவனுக்கு உச்சங்கால், அதாவது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை அவனுக்கு 18க்கு மேற்பட்ட காயங்கள் சொல்கிறான். அப்போ அவன் செத்து போயிடுவானே தெரியும். செத்தா என்ன? நம்மை மேலதிகாரி காப்பாற்றுவார். யாரு? மேலதிகாரி சொன்னால் சரி. ஏன்னா காவல்துறையை கரப்டட் ஆகி போச்சு. ஒரு கோயம்புத்தூரில் ஒரு அதிகாரி இருந்தார், சொக்கலிங்கன்னு பேர், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். ஒரு பெண்ணோடு கள்ளக்காதல், மனைவி குழந்தை குட்டியெல்லாம் இருக்குது, மனைவி இன்னொரு பெண்ணோடு கள்ளக்காதல் இருக்காது. அந்த கள்ளக்காதலி நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிங்க அந்த அம்மா தொடர்ந்து டார்ச்சர், ஆளை வச்சு வேற மர்டர் பண்ணுறது. யார்? சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் சொக்கலிங்கம். அப்போ அவர் எத்தனை அக்யூஸ்டுகளுக்கு தலைவராக இருந்திருப்பார். அவர் தான் எஸ்பி, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கோயம்புத்தூர். எப்படி அந்த பெண்ணை அந்த பெண்ணை மர்டர் பண்ணுறதுக்காக எத்தனை சமூக விரோதிகளை, கொலை குற்றவாளிகள் எங்கே விட்டு பேசியிருப்பார்? எஸ்பி ஆஃபீஸில் விட்டு பேசியிருப்பார்.
கொண்டு போலீஸுக்கு வழக்கு வந்து தலைமறைவு. யாரு? எஸ்பி தலைமறைவுங்க. இது நாடாக இது. இப்படி ஒரு கேவலம் தமிழ்நாட்டில் தாங்க நடக்கும். 1.5 ஆண்டு காலம் தலைமறைவு. எவ்வளவு? 1.5 ஆண்டு காலம் தலைமறைவு. சஸ்பெண்ட் செய்யப்பட்டு சிறைக்கு போய் எல்லாம் போய் எஸ்பியா இருந்து அடுத்த ப்ரொமோஷன் எங்கே போயிட்டாரு? ஐஜியா போயிட்டார். எப்படி? ஓகே சார், இங்கே அஜித்குமார் அவர்கள் வந்து ஒரு கட்டத்தில் ஒத்துக்கிட்டான்னு சொல்ல முடியாது. ஆமாம் நான் எடுத்தேன், இந்த இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்காரு. போலீஸ் அங்கே கூட்டிட்டு போய் அந்த இடத்தையும் பார்த்துருக்காங்க. அங்கே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அங்கேயும் அடிச்சிருக்காங்க. இல்லை, அவன் அடி பொறுக்க முடியாமல் ஒரு 1/2 மணி நேரம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இப்படியா அடியில் தப்பிக்கலாமே. நகை இருந்து அவன் எடுத்து உடனே கொடுத்துருப்பான். இவ்வளவு சித்திரவதைகளையும் தாங்கி கொண்டு இந்த 10 பவுன் நகையை மறைக்கிற அளவுக்கு அவன் ஒன்றும் பெரிய இராணுவ பயிற்சி பெற்றவன் அல்ல. அதுதான் சார், புலனாய்வு பயிற்சி பெற்றவன் அல்ல. அவன் வந்து ஒரு தீவிரவாத இயக்கத்துல பயிற்சி பெற்றவன் அல்ல. சாதாரண அப்பாவி. அதேதான் சார் கோர்ட்டும் கேக்குது. எதுக்கு நீங்க இவரு மேல இப்படி ஒரு தாக்குல வந்து ஒரு தாக்குதலை ஏற்படுத்திருக்கீங்க? யாரு? மதுரை கோர்ட் கேக்குது. அவர் தீவிரவாதியா? அவர் வந்து நீங்க சந்தேக கேஸ்ல கூட்டிட்டு வந்தீங்க சரி, விசாரிச்சுங்க சரி, ஆனா இந்த அளவுக்கு உயிர் போற அளவுக்கு அடி எதுக்காக அப்படின்னு கேட்டிருக்க. இல்ல, காவல்துறையினால அப்படித்தான் அடிப்பான். யாரும் கேட்க முடியாது. காவல்துறைக்கு அரசியல் அது பின்புலம் இருக்கு, அதிகாரிகள் பின்புலம் இருக்கு. ஆனால் கேரளாவில் இப்படி அடிச்சிருந்தா நீங்க சுற்றி குடியிருக்கிறான், சில ஜடங்கள் குடியிருந்திருக்கிறான். சத்தம் கேட்டிருக்கு, விடி சத்தம் கேட்டிருக்கு. கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மாட்டு குட்டைகளை வச்சு தான் அடிச்சிருக்கான். அந்த ஊரில் எப்படி பார்த்தாலும் ஒரு 200 பேர் இருந்திருப்பான். 200 பேரும் உயிரோடு இருப்பது சரி, அவன் செத்து போவது சரி. 200 பேர் ஏன் அடிக்கிறீங்க, என்ன தப்பு கேட்டா அன்னைக்கு அந்த சாவு தடுக்கப்பட்டிருக்கும். அந்த அந்த மடப்புறம் கிராமத்தில் கோயிலை சுற்றி 200 மட்ட சாம்பராணிகள் இருந்திருப்பான். சோரணையே இல்லாமல் வீட்டை பூட்டி படுத்திருப்பான். ஏன்டா அடிக்கிறீங்க, என்ன காரணம், அவன் என்ன திருடிட்டான்? இப்படி கேட்டிருந்தா அவனோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். அங்கே மனிதர்களே இல்லை. கோயிலை சுற்றி யார் இருந்திருக்கிறா? ஆடு மாடுகள் வாழ்ந்திருக்கு. வீடு கட்டி சிவர் வைத்து ஜன்னல் வைத்து நிலவு வைத்து யார் வாழ்ந்திருக்கா? ஆடு மாடுகள் வாழ்ந்திருக்கு. ஆடு மாடுகளுக்கு எத்தனை காடு? 4. இங்க இருக்கிற ஆடு மாடு எத்தனை காடு? 2 கால் ஆடு மாடுகள் சுற்றி வாழ்ந்திருக்கு. அப்போ தமிழ்நாடு முழுக்க எதான் நிலைமை. பென்னிசியும் ஜெயராஜியும் அடித்து கொள்ளுகிற பொழுது சாத்தாங்குளத்தில் ஒரு 5 வக்கீல் இல்லை, ஒரு 50 அப்பாவி பொதுமக்கள் இல்லை. போய் கேட்டிருக்கலாம், ஏன்டா அடிக்கிறீங்க, செல்போனுக்கு ஏன்டா அப்பா அம்மா அடிச்சு கொண்டேன்னு கேட்டிருக்கலாம். அங்கே சுரணையும் பகுத்தறிவும் மூளையும் சிந்தனையும் உள்ள 50 மனிதர்களே அங்கே வாழலை. எங்கள் சாத்தாங்குளத்திலையும் அதே கதை தான், மடக்குளத்திலையும் அதே கதை தான். ஓகே சார், இப்போ இந்த கேஸை பற்றி முதலமைச்சர் அவர்கள் வந்து அந்த குடும்பத்துக்கே கால் பண்ணி பேசியிருக்காரு. இதுமாதிரி நாங்கள் இருக்கிறோம், இந்த ஒரு விஷயத்த வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதான் அப்படின்னு. இன்னொன்று, இந்த ஒரு கேஸை சிபிஐக்கு அவர் மாற்றிருக்காரு. இப்போ தமிழ்நாடு ஒரு கேஸ் நடக்குதுப்பா, ஏதோ ஒரு விஷயம் ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் போலீஸ் விசாரிப்பாங்க. அது போலீஸ் முடியாத பட்சத்தில் சிபிசிஐடிக்கு மாற்றுவாங்க. ஆனால் முதலமைச்சரே இங்கே வந்து சிபிஐக்கு மாற்றுறாங்க. அப்போ அவர் வைத்து கொண்டிருக்க காவல்துறை மீதே, காவலர்கள் மீதே அவருக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன் இவரே சிபிஐக்கு மாத்துறாரு? கோர்ட்டும் அதே தான் பண்ணியிருக்காங்க. இல்லை, இப்போ சிபிஐ பொறுத்த வரைக்கும் சிபிஐக்கு கள நிலவரமே தெரியாது. நம்ம ஏட்டையாவுக்கு தெரிஞ்ச ரகசியம் சிபிஐ அதிகாரிகள். சிபிஐ கேரளாவிலேருந்து ஒருத்தர் வருவார், கர்நாடகாவிலேருந்து ஒருத்தர் வருவார், ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் வருவார். மடப்புறத்தில் யார் வாழ்ந்தா, அஜித்குமாரோட இயற்கையான தொழில் என்ன, அவன் இந்த கார் சாவியை 1 மணி நேரம் யார் எங்கெங்கே போச்சு, அந்த நிலத்தினுடைய தன்மை என்ன, குற்றம் என்ன, இதெல்லாம் சிபிஐக்கு தெரியாது. போலீஸ் எழுதி கொடுக்குறது அப்படியே விசாரிப்பான், குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி. போலீஸு A1 A5 ஆக்குவான், A5 A1 ஆக்குவான். போலீஸை தப்பிப்பதற்காக எல்லா முறைகேடும் செய்வான். போலீஸ் வழக்குகளை கையாள்வதற்காக சில ஆட்கள் இருக்கான். அவர்கள் ஆலோசனைப்படி இந்த வழக்கில் குற்றமே இல்லை. நீங்கள் ஒரு அமைச்சர் ஒரு மரணம், கொலை, யார் அவரு? கொலை. முன்னாள் அமைச்சர் தா கிருஷ்ணன். அவர் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், இவ்வளவு பதவி தா கிருஷ்ணன் நடு ரோட்டில் குத்தி கொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கு அத்தனை குற்றவாளிகளும் தப்பிச்சு வெளிவந்துட்டாங்க. அப்போ அவர் எப்படி செத்தார்? அவரே 2 கத்தியை வச்சு குத்தி கொட்டெல்லாம் வெளியே எடுத்து அப்படியே செத்து விழுந்துட்டாரா?
தாக்கிருஷ்ணங்க வழக்குங்க அதே தான். யாரு? அஜித் குமார் வழக்கும் தாக்கிருஷ்ணன் வழக்கே இப்படித்தான் போச்சு. சிபிஐ விசாரிச்சோம். சிபிஐ போல அது நம்ம கோர்ட்டை விசாரித்து சித்தூர் கோர்ட்டில் போய் கருணாநிதி குடும்பம் அங்கே சித்தூர் கோர்ட்லேயே ராஜசேகர ரெட்டிக்கு இறந்தப்போ திமுக கொடிக்கம்பம் அரை கம்பத்தில் பறந்ததுக்கு பின்னால் உள்ள ரகசியம் தான். சரி, கடைசி கேள்வி. இப்போ நீங்கள் திமுகன்னு சொன்னீங்கல்ல, அதனால் இந்த கேள்வி நான் தொடுக்கிறேன். என்னன்னா, இப்போ வந்து தமிழக அமைச்சர்கள் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா முதலமைச்சர் அவர் என்ன பண்ணுவார்? நடவடிக்கை எடுப்பார். இப்போ கூட பொன்முடி அவர்கள் கூட ஒரு பிரச்சனை மாட்டினார் ஒரு இஷ்யூவில். அதுக்கு ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணுவோம்? அவர் நடவடிக்கை எடுத்தார். இப்போ இந்த காவல்துறை, உளவுத்துறை, இந்த ஒரு துறை வந்து மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் தான் பார்த்துக்கிறாங்களே. அவரால் தான் முதலமைச்சர் இருந்தாலும் அவர் ஒரு அமைச்சர் தான். இப்போ ஒரு அமைச்சரா அவரோட துறையில் இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, பிரச்சனை வந்திருக்கு. அப்போ அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படுமா? இதுக்கு அவர் என்ன பதில் சொல்வார்? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு, உள்துறை. ஆமாம். ஆனால் உயர் அதிகாரிகள் அத்தனை பேரையும் அவர் கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் அவர் இல்லை சார். ஒரு சிஎம் சார், சிஎம் தான் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா இந்த காவல்துறையை வச்சு தான் நீங்கள் அரசியல் அத்தனை அயோக்கிய திரைமறைவு வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு. நீங்கள் இப்போ 32 அமைச்சர் இருக்காங்க, நாங்கடிக்கதை 32 அமைச்சர் இருக்காங்க. 32 அமைச்சர்களுமே 32 மாவட்ட முதலமைச்சர்கள். அந்த மாவட்டத்தில் எஸ்பி இந்த அமைச்சர் சொல்லதான் கேட்கணும். அந்த மாவட்ட எஸ்பி கலெக்டர் யார் சொல்றதை கேட்கணும்? அந்த அமைச்சர் சொல்றதான் கேட்கணும். அவர் அமைச்சர் அல்ல, நேரு திருச்சி மாவட்டத்தினுடைய முதலமைச்சர், ஏவா வேலு திருவண்ணாமலை மாவட்ட முதலமைச்சர், மூர்த்தி மதுரை மாவட்ட முதலமைச்சர். அவரை மீறி எந்த காவல்துறை செயல்பட முடியாது. அவர்கள் சொல்லுவதை செய்வது மட்டும்தான் காவல்துறையுடைய வேலை. இவர்களுக்கெல்லாம் பெரிய அமைச்சர் யாரு? மு.க. ஸ்டாலின். அப்படி எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? இந்த அரசியல்வாதிகளை காப்பாற்றுவதே யாரு? காவல்துறை தான். நீங்கள் மணல் திருட்டு நடந்துகிட்டே இருங்க. 2000 லாரி கர்நாடகாவுக்கு கேரளாவுக்கு டெய்லி 2000 லாரி போகுது. 2000 லாரி எந்த எஸ்பியும் பிடிக்க மாட்டான், எந்த டிஐஜியும் பிடிக்க மாட்டான், எந்த ஐஜியும் பிடிக்க மாட்டான். ஏன்? திருட்டு லாரின்னு தெரியும். கட்சிக்கார அரசியல்வாதி செய்கிற எல்லா தப்புக்கும் யார் பாதுகாப்பு? போலீஸே, காவல்துறை பாதுகாப்பு. இப்போ காவல்துறை செய்கிற குற்றங்களுக்கு யார் பாதுகாப்பு? அரசியல்வாதி பாதுகாப்பு. இவருக்கு அவர் பாதுகாப்பு, இவருக்கு பாதுகாப்பு. இவர் செய்கிற குற்றங்களுக்கு அவர் பாதுகாப்பு, அவர் செய்கிற குற்றங்களுக்கு இவர் பாதுகாப்பு. ஆக இதில் எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க? இந்த தைரியத்தில் தான் அந்த காக்கி சட்டைகள் யாரையும் மதிப்பதில்லை. திருப்போணத்தில் பத்திரகாளியம்மன் கோயிலை சுற்றி ராத்திரி பூரா மரண மூலம் கேட்டுக்கொண்டே இருந்த பொழுதும் சுற்றி இருக்கிற 200 ஜடங்கள், உணர்ச்சியற்ற உணர்வற்ற உயிர் மட்டும் இருக்கிற அந்த ஜடங்கள் கதவை சாத்தி நீ மனசாட்சியை கடுமையாக சண்டை போடுறது. என்னை அடித்து கொண்டான போய் கேளுங்கடான்னு. இதெல்லாம் மனசாட்சி எங்கே வச்சுருப்பான்? கலட்டி தூரமாக வச்சுட்டு படுத்துட்டான். சரி, இந்த கேஸ் எப்போ முடிவுக்கு வரும் சார்? நீங்கள் எந்த சாட்சிகளும் இல்லாமல் இந்த வழக்கு நிறுத்து போகும். அப்பாவி அஜித் குமாருக்கு தனிப்படை எங்கிருந்து வருது? ஒரு டிஎஸ்பி தலைமையில் வருது. அப்போ மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லாத வரை காவல்துறையை தட்டி கேட்கக்கூடிய அதிகாரம் இந்த மக்களுக்கு என்னைக்கு வருதோ, காவல்துறைக்கு மேலே ஒரு நீதிமன்றம் இருக்கு. நீதிமன்றத்தில் குற்றவாளிகளை கொண்டு போய் நிறுத்துகிற காலம் எப்போ வருதோ, பென்னீஸுகளும் ஜெயக்குமார்களும் அஜித் குமார்களும் அடித்து கொல்லப்பட்டு கொண்டே இருப்பார்கள். பல்பீர் சிங், பல்ல புடுங்கிற பல்பீர் சிங், அம்பாசமுத்திரத்திலிருந்து வந்த ராஜஸ்தான் மார்வாடி தமிழனுடைய பல்ல மட்டுமல்ல, இதயத்தையும் புடுங்குவான். உயிரோடு இதயத்தையும் புடுங்குவான். இந்த சோரணை கட்ட இனம் திராவிட ஆட்சியில் உணர்ச்சியே எல்லாம் போச்சு. ஓகேங்க சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம் சார். ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை 2 நூல்கள் வெளியீட்டு விழா. இடம் அன்பகம். நேரம் காலை 10 மணி, ஜூலை 20ஆம் தேதி. மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் ரூபாய் 100. இன்றே முன்பதிவு செய்யுங்கள். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.